ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குநர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. அவ்வாறு விடுமுறை வழங்காத நபர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுமாயின் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ மருத்துவ நோய்களுக்காக துபாய் சென்றுள்ளார் என்பதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார். பசில் ராஜபக்ஷ வெளிநாடு செல்வதாக கட்சிக்கு தெரிவித்திருந்தார். மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அவர் விரைவில் நாடு திரும்புவார். மேலும் வெளிநாடு சென்றுள்ள பசில் ராஜபக்ஷ விரைவில் திரும்பி வந்து கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பார் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின் அடிப்படையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 7,90,95 ரூபாவாக காணப்படுகின்றது. அதேவேளை 24 கரட் தங்க பவுனின் விலை 2,23,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்க பவுனின் விலை 2,04,400 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்க பவுனின் விலை 1,95,100 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் தொடர்பான அரசாங்கத்தின் முடிவு பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் முன்னாள் அழைப்பாளர் வசந்த முதலிகேவால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் பலர் அந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் குறித்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் மக்களின் அடிப்படை மனித உரிமை மீறல்கள் மீறப்படுவதாக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் மனுதாரர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்போது எதிர்வரும் 2024 பொது தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமானதாகவும் நடத்துவதற்கு அவசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை தேர்தலுக்கு பின்னராகின காலப்பகுதிகளில் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் என்கின்ற பிரதேச வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டியோ அல்லது மருத்துவர்களோ இரவு வேளைகளில் இல்லாமை காரணமாக நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த வைத்தியசாலையில் பிரதேச வைத்தியசாலை தரம் 2 ஆகும். இங்கு 2 மருத்துவர்கள் பகலில் கடமையில் உள்ளார்கள். ஆனால் இரவு வேளைகளில் மருத்துவர்கள் எவரும் கடமையில் ஈடுபடுவதில்லை. இருந்தும் அம்பன் பிரதேச வைத்தியசாலையில் பணியாற்றும் ஊழியர்கள் மருதங்கணி பிரதேச வைத்தியசாலை நோயாளர் காவு வண்டியை அழைத்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பியுள்ள நிலையில் சுமார் 50 நிமிடங்கள் வரை அதற்கு தாமதம் ஏற்படுவதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளார்கள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்களை புகைப்படம் எடுத்து அதனை வாட்ஸ்அப் மூலமாக விநியோகித்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் ரத்மலை திஸ்ஸ கல்லூரியின் பரீட்சை நிலையத்தின் கடமையாற்றிய தலைமை ஆசிரியர், கண்காணிப்பாளர் மற்றும் ஆசிரியர் ஒருவரை பணி இடைநீக்கம் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள்கள் வெளியாகியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டால் மீண்டும் பரீட்சையை நடாத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்தார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும்.
அனைத்து பிரஜைகளும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு ஆதரவு வழங்கினால் அடுத்த சில நாட்களிலும் தொடர்ந்து நாட்டில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்தார். இந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் வன்முறைகள் மிகவும் குறைந்த மட்டத்தில் இருப்பதாக தெரிவித்தார். இதேவேளை வாக்களிப்பு நிலையங்களை பாதுகாப்பதற்காக 63,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கு மேலதிகமாக 241 கலகம் அடக்கும் குழுக்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் நிகால் தல்துவ மேலும் தெரிவித்தார்.